தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 25/8/2023 வெள்ளிக்கிழமை. கேட்டை நட்சத்திரம் பின்னிரவு 4:46 வரை, பிறகு மூலம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், வரலட்சுமி விரதம். இலக்குமி இல்லம் வருவதற்காக நாம் இலட்சியங்கள் எல்லாம் நிறைவேற பொருள் வளத்தோடு வாழ இன்று இலக்குமியை நாம் வழிபட வேண்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல பழமொழி பெண்களை பற்றி ஒரு பழமொழி. சேலை கட்டிய மாதரை நம்பாதே அப்படின்னு. தாயும் சேலை கட்டியிருக்கா, தாரமும் சேலை கட்டியிருக்கா, தன்னுடைய சகோதரியும் சேலை கட்டியிருக்கா, எல்லாருமே சேலை கட்டியிருக்காங்க பெண்கள். அப்போ சேலை கட்டிய மாதரை நம்பாதேன்னு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய உண்மையான விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதையும் தொட்ட பழமொழிகள்னு தினத்தந்தியினுடைய தந்தி பதிப்பகம் ஒரு புத்தகம் வெளியிட்டுச்சு. அதில் நான் ஒரு 300 பழமொழிகளுக்கு சரியான விளக்கம் எழுதியிருக்கேன். அதில் இந்த பழமொழியை பற்றியும் குறிப்பிட்டிருக்கேன். சேலை கட்டிய மாதரை நம்பாதே அப்படின்னா சேல் அகட்டிய மாதரை நம்பாதே அப்படின்னு பொருளாம். சேல் என்றால் கண்கள், கண்களை விழித்து பார்க்கக்கூடிய, அகட்டி பார்க்கக்கூடிய பெண்களை நம்பாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னு சொன்னாங்க. சில ஊர்களில் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் 5 பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா தந்தை வறுமையில் வாடினார்னு வச்சுங்க. 5 குழந்தை பிறந்துருச்சு, 5 பெற்ற அரசனும் ஆண்டி தானே அப்படிம்பாங்க. அது கிடையாது. 5 பெற்றால்னால் என்ன விதமான 5 அப்படின்னு பார்க்கணும். ஒன்று, பொறுப்பில்லாமல் இருக்கின்ற தந்தை. ஒருத்தருக்கு தந்தை பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும். பொறுப்பில்லாமல் இருக்கின்ற தந்தை. நிலைமை தெரியாமல் இருக்கின்ற தாய். இந்த குடும்ப நிலவரம் தெரியாமல் கண்டபடி செலவழிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்க தாய். நிலைமை தெரியாமல் வாழுகின்ற தாய். ஆடம்பரத்தை விரும்புகின்ற மனைவி. நமக்கு வாய்ச்ச மனைவி ஆடம்பரத்தை விரும்பி அதை வாங்கணும், இதை வாங்கணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும்னு சொல்லி ஆடம்பரத்தை விரும்புகின்ற மனைவி. ஏமாற்றும் குணம் கொண்ட உடன் பிறந்தோர். உடன் பிறந்தவங்க எப்போ விடா தம்பியை ஏமாற்றலாம், அண்ணனை ஏமாற்றலாம், நம்மளே அபகரிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்கல்ல. அப்படி ஏமாற்றும் குணம் கொண்ட உடன் பிறந்தோர். அதற்கு அடுத்தது சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள். அந்த 5 இருந்துச்சுன்னா பெரிய அரசனாக இருந்தால் கூட அவன் ஆண்டியாவானான். அதாவது பொறுப்பில்லாமல் இருக்கின்ற தந்தை, நிலைமை தெரியாமல் வாழ்கின்ற தாய், ஆடம்பரத்தை அதிகம் விரும்புகின்ற மனைவி, ஏமாற்றும் குணம் கொண்ட சகோதரர்கள், சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள். இந்த 5 இருந்தால் வாழ்க்கை அழிவை நோக்கி செல்லுங்கிறதுனால தான் இப்படி ஒரு உவமையையும் பழமொழியையும் சொல்லி வைத்தார்கள். ஒரு காலத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளும் யோசித்து நம்ம வாழ்க்கையில் நெறிப்படுத்தக்கூடியவைகளாக சொல்லி அவற்றையெல்லாம் பழமொழியாக பதித்து வைத்தார்கள். இந்த பழமொழிகளை எல்லாம் நம்ம பழைய மொழிகள் தானேன்னு தள்ளிடக்கூடாதான். இப்போ யுகம் மாறிக்கின்னு வருது, இது கணிப்பொறி காலம், கலியுகம்ங்கிற. ஆனால் எப்படித்தான் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு முன்னோர்கள் சொல்லி வைத்த இந்த நல்ல கருத்துக்களை எல்லாம் நாம் பார்த்து அதன் வழி நடந்தால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சியோடு இருந்தால் கூட விரயங்களை தவிர்க்க முடியாததாகவே அமையும். அதே நேரத்தில் நட்பு பகையாகலாம். உறவினர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போய் அது உபத்திரவத்தில் முடியலாம். என்ன இருந்தாலும் இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று நீங்கள் இருப்பதே நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எடுத்த காரியத்தில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நாள். இன்று இல்லம் தேடி அதிகாலையிலேயே ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 3இல் இருப்பதால் வழக்குகள் சாதகமாக அமையும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். பொருளாதாரம் திருப்தி தரும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது 8ஆம் இடத்திற்கு சனி வந்துவிட்டார். அஷ்டமத்தில் சனி இப்பொழுது வக்ர இயக்கத்தில் வந்திருப்பதால் கொஞ்சம் கஷ்டங்களும் கவலைகளும் வரத்தான் செய்யும். திடீரென வேலை மாற்றங்கள் வரலாம், பணியிட மாற்றங்கள் வரலாம். தொழிலில் கூட யாரையும் நம்பி ஏதேனும் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். மிக மிக கவனம் தேவைப்படுகின்ற நேரம் இந்த நேரம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனி ஆரம்பமாகிவிட்டது. எனவே வாழ்க்கை துணை வெளியே சில பிரச்சனைகள் சேரும். பணியில் திடீரென மாற்றங்கள் வரலாம். நீங்கள் ஏதேனும் ஒரு இடத்துக்கு இடமாற்றம் கேட்டால் வேறொரு இடமாற்றத்திற்கு இடமாற்றமாக வரலாம்.
அதே நேரத்தில் கணவன் மனைவி இருவரும் ஒரே இடத்தில் வேலை பார்க்க வேண்டுமே என்று நினைத்து நீங்கள் ஏதாவது ஒரு புது முயற்சிகள் செய்தால் சம்பள உயர்வின் காரணமாக பணியிட மாற்றங்கள் செய்து குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வேலை பார்க்கும் சூழ்நிலை உருவாகலாம். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் செலுத்துங்கள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு 6லே சனி இருக்கின்றார். 6ல் சனி இருந்தால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். உத்தியோகம் முன்னேற்றங்கள் உண்டு. புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். இந்த நாளில் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே செவ்வாய். கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பார்கள் என்று நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். செவ்வாய் மட்டுமல்ல, அஷ்டமத்திலே குருவும் இருக்கின்றார். எனவே அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். பணிகளில் திடீரென மாற்றங்கள் ஏற்படலாம். உடன்பிறப்புகளும் உடனிருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். வாங்கிய கடனை கொடுப்பதற்காக நீங்கள் வாங்கிய சொத்துக்களை கூட விற்கும் சூழல் உருவாகலாம். கவனம் தேவை. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே கேது. சந்தோஷ வாய்ப்புகளை சந்தித்து மகிழ்கின்ற நாள். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகாலையிலேயே நீங்கள் இன்று ஆலய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள். பயணங்களும் பலன் தரும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட இலாகா மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன். எனவே இன்று இனிய நாள். எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழில் வெற்றி நடைபோடும். வியாபாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் கூட தானாக தேடி வரலாம். தாய் வழியில் ஆதரவு கூடுதலாகவே கிடைக்கலாம். மனப்பக்குவத்தோடு நீங்கள் பேசி பல காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். புதிய ஒரு விழாக்களுக்கு அழைப்புகள் உங்களை தேடி இன்று வரப்போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் இன்று மேலோங்குகின்ற நாள். செய்கின்ற தொழிலை விரிவுபடுத்த வேண்டும். இதற்கு மூலதனம் வேண்டுமே, யார் தருவார்கள்? அல்லது இடமாற்றங்கள் செய்யலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைக்கு நல்ல பதில் இன்று கிடைக்கப் போகிறது. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுப்பார்கள். 7ரை சனியில் இப்பொழுது பாதச்சனியாக 2ஆம் இடத்திற்கு நேற்று முதல் சனி பகவான் வந்துவிட்டார். இனி 4 மாதங்களுக்கு மிக 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 கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது என்பதால் எதை செய்தாலும் நீங்கள் அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்வதே நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி. இதுவரை கொஞ்சம் நல்ல நிலையில் இருந்த உங்கள் உடல்வாகு மீண்டும் ஏதாவது ஒரு தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் பாதி நடைபெறாமலேயே கூட போகலாம். தொழில் ரகசியங்களை, அதாவது தொழில்நுட்ப ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கும்பராசினியர்களே, உங்களுக்கு சூரிய பார்வை இருப்பதால் எதையும் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகலாம். கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை நழுவ விட்டு விடுவீர்கள். பதவியில் உள்ளவர்கள், அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது. ராஜநாதன் சனி விரயஸ்தானத்தில் இருப்பதால் விரயங்கள் மேலோங்கும். வீடு மாற்றம் செய்யலாமா, இடமாற்றம் செய்யலாமா, வாகன மாற்றம் செய்யலாமா என்றெல்லாம் சிந்தித்து மனக்குழப்பத்தை உருவாக்குகிற நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று நல்ல நாள். கடன் சுமை குறைந்து கவலைகள் தீரும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். பிள்ளைகளுக்கு, படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லையே என்று கவலைப்பட்டால் இன்று வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். கல்யாணமாக வேண்டுமே, கல்யாணம் எப்பொழுது முடியும், வரன்கள் வரவில்லையே என்றெல்லாம் எண்ணியவர்களுக்கு இன்று நல்ல தகவல் இல்லம் தேடி வரப்போகின்றது. இன்று காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பு அதிகரிக்கும் நாளாக அமைகிறது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.